ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் செய்திக்குள்ளே செல்வோம், ஜெயிப்போம். இரக்கத்தினை சொல்ல பரலோகத்தின் பிதாவே, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் காத்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட எங்கள் அனைவரையும் உமது ஆராதனை கலந்து கொள்ள வாய்ப்பினை ஏற்படுத்துகிறேன். நன்றி ராஜா. இந்த ஆராதனையிலே இப்பொழுது நாங்கள் தானிக்க இருக்கும் இந்த பாடத்தை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த பாடத்தை தியானிக்கும் போது உமது வார்த்தையிலே உள்ளது உள்ளபடி பேசுவதற்கு அடியனுக்கு ஞானத்தை தந்துள்ளுங்க. இதை கேட்கிறவருக்கும் நல்ல கவனத்துடன் கேட்க, அதை எங்கள் வாழ்க்கையிலே அதை அப்படியே நாங்கள் கடைபிடிக்க, எங்களுக்கு ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு அது உதவி புரிந்துருங்க. இந்த சபையை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிய வரை உமது சித்தத்தை வழிநடத்தல்லுங்க. இன்னும் வந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நல்லபடியாக வந்து சேர்த்தல்லுங்க. எல்லாம் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கு சேஸ்நாமத்தினாலே வாழ்க்கையை தெரிந்து கொள்கின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற பகுதியானது கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாகவே அடியனுக்கு வாய்ப்பு செய்தி தரணுக்கு ஊழியர் நம்மளை கான்டாக்ட் பண்ணார். ஏதோ ஒரு இதில் பிசாசு நமக்கு தடை கொடுத்துக்கிட்டே இருந்தான். இந்த வாரமாவது எப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜபத்தில் இருந்தேன். அதே போல் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நம்ம முடியல, மென்டலி கொடுக்கணும் ஆர்வம், ஆனால் உடல் ஒத்துழைப்பு இல்லை. அதுக்கு முந்தின வாரம் ஒரு பிரயாணம் திடீர்னு சென்று விட்டேன். சென்னைக்கு அதிகாலையில் தான் சேர்ந்தேன். சென்னைன்னு சொல்லும்போது நான் எனது பெரியமா மகன், அதாவது அண்ணன் சுரேஷன் வயசு இருக்கும். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பைக் விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். அவர் விபத்தில் ஏற்பட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு தகவல் தெரிஞ்சது. ஏன்னா அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருந்திருக்காரு. அவங்களே குடும்பத்தாரே ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்திருக்காங்க. டாக்டராலையும் பதில் சொல்ல முடியல. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் வேலையை முடித்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோட்டில் தான் வந்திருக்காரு. வேகமாக வந்துட்டார். கொஞ்சம் ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரு. பைக் ஓட்டிகிட்டு இருக்க சர்வீஸ் ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்கிது. அது ரோடு தானேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பார்த்தா அது குழி. கொஞ்சம் வேகமாக வந்ததால் அதில் விழுந்து தலையில் உடம்புல எந்த காயமும் கிடையாது. ஹெல்மெட் போட்டிருக்காரு. அப்படின்னு நல்லா தலையில் அடிபட்டு கொஞ்ச நேரம் நிதான பையில் வந்திருக்காரு. நைட் அடிபட்டிருக்காரு. குடும்பத்தாருக்கு காலையில் தான் தகவல் போகுது வீட்டுக்கு. போலீஸார் மூலியமாக ஒரு ஆதார் கார்டை வச்சு ட்ராக் பண்ணி வந்திருக்காங்க. அவர் வீட்டுக்கும் அடிபட்ட ஆஃபீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். காலைல தான் தகவல் தெரியுது. ஆள் ஒரு 12 நேரம் எதுவுமே சொல்ல முடியல. அவர் நிதானமே இல்லாமல் இருக்கார். உயிர் இருக்குங்கிறாங்க, ஆனால் கஷ்டங்கிறாங்க. இப்படியே கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கூட போன ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலு. குடும்பத்தார் இப்போ தெரியாமல் இது போலீஸ் கேஸு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் நேரம் தாமதமாயிடுச்சு. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் என்னான்னு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு போலீஸார் சொல்லி தான் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர் 2 நாள் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லவும் பயந்துட்டாங்க குடும்பத்தாரெலாம். அதுக்கப்புறம் பார்த்தா என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தா உடம்புல எங்கேயுமே அடி இல்லை. ஸ்கேன் பண்ணதில் மூளையில் தான் நல்லா அடி. இப்போ கடவுளை கிருபையில் அவர் ஒரு 20 நாள் அவர் ஹாஸ்பிட்டலே வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்து அப்சர்வேஷனில் இருந்தாங்க. அவருக்கு என்னென்னா இப்போ ரீசெண்டாக அந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. அவர் குடும்பத்தார பிள்ளைகள், மனைவி, அப்பா அம்மா நான்லாம் போய் பார்க்கும்போது அவருக்கு யாருன்னது ஞாபகம் இருக்குது. பேச்சு வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் ரைட் ஹேண்டு, லெக்கு, மூளை, கண் எல்லாமே ஒரு பக்கம் கொஞ்சம் சிரமப்படுறாரு. வார்த்தைகளை உள் வாங்குறாரு, ஆனால் அவரால் செயல்படுத்த முடியல. உடல் ஒத்துழைப்பு இல்லை. மறந்துட்டார். தன்னோட பாஸ்வேர்டு, ஃபோனு, பேங்க்கு போகிற அக்கௌண்ட் கையெழுத்து போடுறது, நிறைய விஷயங்களை மறந்துட்டார். ரீசெண்டாக நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. பழைய கதைகள் ஞாபகம் வருது. ரீசெண்டாக நடந்தது 10 நிமிஷம் மணி நீங்கள் பேசுனது எதுவுமே ஞாபகம் இருக்க முடியுது. அடியோட அன்பான வேண்டுகோள்னா அந்த சகோதரர் சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும். 47 வயசு 46 வயசு தான் இருக்கும்.
ஒரு பெண் குழந்தை இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, பையன் இப்போ ஒரு 8th படிக்கிறாரு. உங்களோட தனிப்பட்ட ஜபத்திலையும் உங்கள் குடும்பத்து ஜபத்திலையும் அவருக்காக ஜபித்து கொள்ளுங்க, சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். டாக்டர்ஸ் வந்து இன்னும் 2 மாதம் ரெக்கவர் ஆயிடுவாங்கிறாங்க. குடும்பத்தாரும் தைரியமாக இருக்காங்க. இருந்த போதிலும் நாம் அவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற பகுதியானது கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படிங்கிறது. நம்ம எதற்காக இந்த வேத வசனத்தை தியானிக்கிறோம்? அது குறிக்கோள் என்னங்க? எதுக்காக நம்ம வேத வசனத்தை தியானிக்கிறோம்? அதோட குறிக்கோள் என்ன? ஒவ்வொரு வாரமும் இங்கே ஒரு சகோதரர் வந்து இந்த பாடத்தை நடத்துகிறாங்க, வேத வசனத்தை தியானிக்கிறாங்க. அதோட குறிக்கோள் என்னவா இருக்கும்? இந்த உலகத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா யாருங்க? பிசாசானவன் என்று சொல்லப்படுகிறான். அவனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ அவனோட வேலையே எப்படியாச்சும் யாரை விழுங்கலாம் அப்படிங்கிறது தான் அவனோட இது. அதாவது யாரை பாவத்தில் விழுங்கலாம், யாரை பாவம் செய்ய தூண்டலாம் என்று வகை தேடி விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகின்றான். அப்படி சுற்றித் திரியும் போது அவனுடைய வலையில் சிக்காமல் இருக்க கிறிஸ்துவுக்குள் நாம் இந்த வேதத்தை அப்படியே பற்றி கொள்ள வேண்டும். தாவீது சொல்றாரு சங்கீதம் 119 11வது வசனம் வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ ஏன் இந்த வேதத்தை நம்ம படிக்கணும்? ஒவ்வொரு நாளும் குறிப்பா ஆராதனையில் வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். இது ஒரு ஆராதனையில் ஒரு பகுதி. அப்போ இது என்ன காரணத்துக்காக நம்ம அதை கேட்கிறோம், தியானிக்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னா, இந்த வசனமானது நமது இருதயத்தில் சுத்திகரிக்கிறது, நம்ம செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ எவ்வளவு முக்கியம்னு பார்த்தீங்களா அந்த வசனம்? எவ்வளவு வேல்யூபிளானது இந்த வசனம் பார்த்தீங்களா? பல நேரத்தில் அந்த வசனத்தை கேட்பதிலும் சரி, வசனத்தை கீழ்ப்படிலும் சரி, எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம் பார்க்கணும். பயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கின்றோமா என்பதை நம்மளுக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். இங்கே வாரம் யாராவது இங்கே வந்து செய்தி தராங்க, அந்த வசனத்தை நம்ம அப்படியே கேட்கறது இல்லாமல், கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, அதை அப்படியே நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படி நாமளே சோதித்து நம்மளை நம்ம கேட்டுக்கணும், செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த பாடமாகவே படிக்க போகிறோம். 1 யோவான் 3:18 வாசித்தோம் இல்லையா? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்ன சொல்றாங்க? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல அப்படின்னு என்னங்க? அப்ப வசனத்தினாலும் நாவினாலும் அன்பு கூற வேண்டாம்னு சொல்றாங்களா? அப்படி இல்லை. வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் அன்பு கூறுவது போதாது, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பல பேருக்கு உண்மையான சபையாய் வாழும்போது சத்தியம் நல்லா தெரியும். பிறந்திலிருந்து கிறிஸ்தவலா இருப்போம், 2-3 தலைமுறையா கிறிஸ்தவலா வந்து கிறிஸ்டின் சபையிலே இருப்போம். வசனம் பார்த்தீங்கன்னா எங்க கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்லிடுவோம். வசனம் எந்த கேள்வி, எந்த வினாடி போட்டி வச்சாலும் நம்ம வசனத்தை டக்குன்னு அடிப்போம். அது போதுமா அப்படின்னு நாமே கேட்டுக்கணும். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நம்ம பிரசங்கத்தை கேட்டபடி நடக்கிறோமா? ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நோக்கம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நம்ம சபையில எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் நமக்கு என்ன உறவு, இந்த உலகத்துக்கு நமக்கும்
இதை பற்றி தான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இதான் நம்ம வாரம் வாரம் கேட்கிறோம். ஒருவேளை பிரசங்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வசனத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வெறும் போதிப்பதிலும் கேட்பதிலும் ஆர்வம் கொண்டு இருந்து இந்த கிரியை உண்மை இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. வாரம் 52 வாரம் வந்துடும் பிரதர். வருஷத்துல 52 வாரம் நான் கலந்துக்கிறேன். ராபோதனை கரெக்டாக எடுத்துடுறேன். சபையில் எல்லா காரியத்தையும் நான் முன்னாடி இருந்து செய்கிறேன். ராபோதனை எடுத்து தர்றது, பிரதர் சொன்னார்னா ஜெபம் பண்ணுறது, ரைட்டு. ஆனால் இந்த கேட்குற வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா? வாரந்தோறும் வசனம் யாராவது இங்கேருந்து போதிக்கிறவங்க, நம்ம இங்கே மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்டின் சபை உலகம் பூரா இருக்குது. ஏதோ ஒரு சபையில் எங்கேயாவது செய்தி கொடுத்துதான் இருக்காங்க. அந்த செய்தி கேட்கின்ற நாம அதன்படி நடக்கிறோமா? அப்படி நம்ம திரும்ப திரும்ப தான் இன்னைக்கு இந்த பாடமே இருக்க போகுது. அப்போ வசனத்தினாலும் நாவினாலும் அன்பு கூறது இல்லாம கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். அப்ப வெறும் வாயின் வார்த்தைகள் சுத்தமா இருந்தாலோ, வசனத்தை மாத்திரம் ஒருவர் அறிந்து இருந்தாலோ உண்மையாக தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. இங்கு அமர்ந்திருக்க யாவரும் கேட்கிற வசனத்தை பற்றி யோசித்து பாருங்க. கேட்கின்ற வசனத்தை நடக்கிறோமா? வாழ்க்கைக்கு நம்ம கேட்கின்ற வசனத்துக்கும் நம்ம நடக்கின்ற வாழ்க்கையும் சம்மந்தம் இல்லைன்னா வைங்களேன், உண்மையாகவே நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தப்பு, சரியான ஒரு வாழ்க்கை இல்லை. அது தெரிந்து கொள்ளுங்க. வாரந்தோறும் நம்ம கடமைக்கு வந்து யாரோ ஒரு செய்தி கொடுக்குறாரு, ஒரு பாடலை பாடுறோம், ராபோஜனை கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு போகணும்னா வச்சுங்களேன். ஆனால் என்ன வேணால் இங்கே சொல்லிட்டோம், நாம் பண்ணுறது தான் பண்ணுவோம் அப்படின்றோம்னா அது பிரயோஜனம் அல்ல. கடமைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுவதும், அதை கடமைக்கு அந்த பிரசங்கத்தை கேட்பதும் அது ஒழுங்கு உள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்பதுக்கு அர்த்தம் அல்ல, அர்த்தம் கிடையாது. அப்போ வசனம் என்பது என்னன்னா, யாராவது பேசும்போது அந்த பிரசங்கத்தை நமக்குள், அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நமக்குள்ள என்ன ஆகுங்க? மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம, அந்த வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லாம அது நமக்குள்ள உள்வாங்கி நமக்குள்ள வந்து அது மாற்றம் ஏற்பட வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வாங்க. இல்ல சொல்றேன். எபிரேயர் 6 எபிரேயர் 6:7 அடிக்கடி பெய்கிற மழையை குறித்த தன்னிடத்தில் பயிரிடுதல் கேட்ட பயிரில் உழைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எப்படியில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகின்றவர்கள் கேட்ட பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்போ ஒரு நிலமானது இருக்குன்னா, அடிக்கடி மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணீரை அந்த நிலம் குடித்து, அப்போ அந்த நிலம் என்ன பண்ணுதுங்க? என்ன செய்யுதுன்னா, அந்த விதைத்த விதையை பெய்கிற மழையை உள்வாங்கி கொண்டு பயிரிடுகின்றவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கின்றது. அப்படி முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகின்றவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஞாயிறுந்தோறும், ஞாயிற்றுக்கிழமை சரி, வீடு சந்திப்புகளும் சரி, ஏதோ ஒரு நம்ம இடைப்பட்ட பைபிள் ஸ்டடி வைக்கிற போதும் சரி, நம்ம அந்த வேத வசனங்களை தியானிக்கிறோம். அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, இல்லை ஒரு பைபிள் ஸ்டடி கலந்துக்க முடியாமல் போயிடுது. இப்போ நம்ம கிறிஸ்டியன் சபையிலையும் சரி, நம்ம சபையிலையும் சரி, என்ன பண்ணுறாருங்க அன்பு பிரதரு, யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி சாயந்தரம் ஆனால் போட்டுடுறாரு. இன்றைக்கி நான் உடல்ல முடியல, நான் வீட்டில் முடங்கிட்டேன் அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி யார் செய்தி கொடுத்தாங்களோ நான் யூடியூப்பில் பார்க்கலாம். இதுவே அவர் அன்பு பிரதர் பார்த்தீங்கன்னா
இதுவே ஒரு ஊழியம் தான். அது அவர் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட கடமையை செய்கிறார், கடவுளோட காரியத்தில் இறங்கிட்டார். வாரந்தோறும் அவரோட ஃபோனில் நம்ம ஃபோனோட பயன்படுத்த யோசிப்போம். சில பேர்லாம் ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு தான் வீடியோ பிடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவர் ஃபோனில் வாரம் எடுத்துடுறாரு, எடுத்து அவர் செய்தியை சாயந்தரம் அப்லோட் பண்ணிடுறாரு. இதுவே ஊழியம் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ஊழியம். அப்போ நாமளும் கவலைப்பட தேவையில்லை. எப்போ வேணால் இந்த என்ன சொல்கிறது லிங்கை கிளிக் பண்ணால் நம்ம எப்போ தேவையோ நம்ம செய்தியை பார்க்கலாம். எந்த பிரதரு எப்போ செய்தி கொடுத்தா நம்ம இன்னைக்கு சந்திக்கல பார்க்கல, ஏதோ வேறு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா நம்ம யூடியூப்பில் செய்தியை பார்க்கலாம். இப்போ ரொம்ப நம்ம செய்தியை மிஸ் பண்ணிட்டோம், சபையில் கலந்துக்க முடியாத சூழ்நிலை ஏறி போச்சு அப்படின்னாலும் நம்ம பார்க்கலாம். அப்போது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இங்கே நம்ம கிறிஸ்டியன் சபையில் செய்தி கொடுத்து தான் இருக்காங்க. இந்த பிரசங்கத்தை கேட்குறப்போ அப்போ நாம் என்ன செய்யணும்? வாரந்தோறும் பிரசங்கம் கேட்குறோம், ஏதோ ஒரு சபையில் எங்கேயாவது நம்ம கேட்டு தான் இருக்கோம், கலந்துக்கிறோம். பிரசங்கத்தை கேட்டு தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்புக்கும் நிலமாக இருக்கிறோமா? இந்த செய்தியை கேட்கும்போது அந்த கிரியை, அந்த பயிரானது வளர்கிறதா அப்படின்னு நம்ம நம்மளே கேட்டுக்கணும். மழையை குடித்து அதன்படி வளர்கிறோமா? வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம வளர்கிறோமா? அப்போ அப்படி வளர்கிறது தான் யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிளஸ்டு பீப்புள். கேட்கின்ற வசனத்தின்படி அந்த மலையை உள்வாங்கி அதை விளையுது பார்த்தீங்களா? அது மாதிரி வசனத்தை நம்ம உள்வாங்கி நம்ம வளர்றோம் பார்த்தீங்களா? அதுபடி நடக்கிறோம் பார்த்தீங்களா? அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ என்ன வரணுங்க? நமக்குள்ள மாற்றம் வர வேண்டும். இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாற்றம் வர வேண்டும். உலக பேரம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் பை தடை பண்ணிட்டாங்க. ஏன் தடை பண்ணாங்க? பிளாஸ்டிக் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையில் போடுறாங்க, மண்ணில் போடுறாங்கன்னா மண்ணில் மழை நீரை வந்து உள்வாங்குது மண். அது கீழே போக மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே போக மாட்டேங்குது. ஏன்னா அது பிளாஸ்டிக் வந்து மேலாக இருக்கிறனால, பிளாஸ்டிக் பையெல்லாம் மேலே இருக்கிறனால தண்ணி வந்து கீழே போக மாட்டேங்குது. மண் உள்ளே வாங்குது, ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது, மேலே தேங்கி நிற்குது தண்ணி. அதுபோல தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம மனசை கல் மாதிரி வச்சுக்கிறோம். பிளாஸ்டிக் பை மாதிரி பிளாஸ்டிக் கம்பெனியே வச்சுக்கிறாங்க மனசில் ஃபுல்லாக, இருதயம் ஃபுல்லாக. வசனத்தை உள் வாங்குறாங்க, ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க, கிரியையில் காட்ட மாட்டேங்கிறாங்க. தான் பண்ணுறது கரெக்டு, நான் பண்ணுறது கரெக்டு, நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை கரெக்டு அப்படின்னு தன்னை நினச்சிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் வசனத்தின்படி உள்ள வாங்கி அதுபடி கிரியையிலையோ உண்மையாகவே இருக்கிறது இல்லை. பிளாஸ்டிக் பை கம்பெனியே உள்ள வச்சுட்டு இருக்காங்க. உள்ள தண்ணி போக மாட்டேங்குது, வசனம் உள்ள போக மாட்டேங்குது. அப்போ அடுத்த வசனத்துல பாருங்க. அப்போ நல்ல மழையும் நல்ல விதியும் யார் தராங்க? தேவன் தருகின்றார். அது 8வது வசனம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கின்றது, சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ நல்ல மழையும் நல்ல விதையும் தேவன் தராரு. நம்முடைய வேலை இங்க போதிக்கிறவர்களாகட்டும், நம்முடைய வேலை என்னவாக இருக்கும்? அந்த செய்தியை கேட்டு அந்த செய்தியின் வசத்தின்படி நடக்கிறவங்களுக்கு என்னவா இருக்கணும்? நம்முடைய வேலை கரெக்டா அந்த தண்ணீரை பாய்ச்சிக்கிறோமா? பள்ளம் தோண்டி அந்த விதையை, தேவன் கொடுத்த விதையை நம்ம கரெக்டா விதைக்கிறோமா? பெரும்பாலான ப்ரீச்சர்ஸ், அந்த போதார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நான் தான் இந்த வசனத்தை கண்டுபிடிச்சேன், நான் தான் இந்த செய்தியை கண்டுபிடிச்சேங்கிறாங்க. யாருக்குமே அந்த இது கிடையாது. நம்ம இங்கே கிறிஸ்துவின் சபையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி செய்தியாக இருந்தாலும் நம்ம வேத வசனத்திலிருந்து தான் தியானிக்கிறோம். யாருமே செய்தியை உருவாக்க முடியாது, புதுசாக வசனத்துக்கு கொண்டு வர முடியாது. இவ்வளோ பிரசங்கம் கேட்டும் நல்ல பயிர் வளரலன்னா என்னங்க? அது பிரயோஜனமே கிடையாது. இப்படி வளர்கின்ற முள் செடி தான் அந்த 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. முள் செடிகளை முள் பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ தகாதையும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றமாய் இருக்கின்றது. ஆமா, இப்படி வளர்ந்த முள் செடி தான், இப்படி முள் செடியே தான் வளருவோம் அப்படின்னா என்னங்க? தவறான செயல்பாடு தான் வரும்.
நான் முள்செடியாக தான் வளருவேன் அப்படின்னா நமக்குள்ள தவறான செயல்பாடுகள் தான் வரும். நீர் பாய்ச்சும் போது தேவனுடைய வசனத்தை போதிக்கும் போது நமக்கு ஒரு வருத்தம் வரும். என்னடா இவ்வளோ வசனத்தை கேட்குறாங்க தேவனோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுவோம். ஏன்னா இவ்வளோ வசனம் போதிக்கிறோம் வாரந்தோறும், ஆனால் இந்த பிரதர் இப்படியே தான் இருக்காரு, அது தன்னோட பழக்கத்திலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு, சகோதரி இப்படியே தான் இருக்காங்க, அவங்களோட செயல்லேருந்து வந்து மாற்றமும் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவோம். நம்ம சபையாக ஒரு சில பேர்த்த பார்த்து நம்ம வருத்தப்படுறத தேவனுக்கு அதை விட மிகப்பெரிய கவலையாக இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஓனரு நல்ல முதலீடு போட்டிருப்பாரு, ஆனால் அது கேட்ட லாபம் எடுக்க முடியல. என்னவங்க அங்கே வேலை பார்க்கறதோட அந்த முதலாளிக்கு தான் கவலை அதிகமாக இருக்கும். என்னடா இவ்வளோ முதலீடு போட்டு நமக்கு லாபம் கிடைக்கலையே, நட்டம் ஆயிட்டுமே அப்படின்ட்டு. அப்போது இந்த வசனத்தில் கடைசி பாருங்க 8ல், சபிக்க படிக்கிறவர்கள் கேட்டதாயும் இருக்கின்றது, முடிவு என்னவா இருக்குங்க, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரதர் சாபம் வேண்டாம் பிரதர் நமக்கு அப்படின்னா என்னங்க, வசனத்தின் அந்த வசனம் சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கொடுக்கப்பட்ட சட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நம்ம இந்த சாபம் இந்த பிரச்சனைகள்லாம் வர நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தை அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இல்லைன்னா முடிவு என்ன இருக்கும், சுட்டரிக்கப்படுவதே அது முடிவு. இப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகின்றோம், அது மாதிரி தேவனுடைய கோபத்துக்கு யாரும் ஆளாகக்கூடாது. அப்போ என்னங்க, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நம்ம என்ன கேட்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அதன்படி கிரியே இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். வெறும் பேசுவது மட்டும் கேட்பது நம்மளால நீதிமான் ஆக முடியாது. சும்மா பேசுறதும் கேட்கறதையும் வச்சுக்கிட்டு நம்ம நீதிமான் ஆக முடியாது. நம்ம இப்போ அடுத்தது 3 எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். பேச்சு ஒன்னா இருக்கும், செயல்பாடு ஒன்னா இருக்கும். செயல்பாடு 0. இது மாதிரி 3 எடுத்துக்காட்டு பார்க்க போறோம் வேத வசனத்திலிருந்து. முதலாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பீலேயாம் தீர்க்கதரிசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து வராங்க. எகிப்திலிருந்து வரும் பொழுது அவங்க அப்படியே சண்டை போட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வேணும்னு சண்டை போடல, யார் அவங்க எதிர்க்கிறாங்களோ அப்படியே ஒவ்வொரு ராஜாக்கிட்டையும் சண்டை போட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. இதை நோவாப் அரசர் பாலாக்கு கவனிக்கிறாரு. என்னடா இவங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வராங்க, பல பேர்த்த அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நோவாப்பு அரசர் பயப்படுறாரு. என்னடா நம்மளோட பதவி நம்மளோட நாடுக்கும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு அவர் ஒரு முடிவு பண்றாரு. பீலேயாம் தீர்க்கதரிசியை போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோவாபு ராஜா பாலாக்கு முடிவு பண்றாரு. முதல்ல பாலாக்கு ராஜா ஒரு ஆளை அனுப்பி பீலேயாம் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ அந்த இஸ்ரேல் மக்களை சபிச்சு அழிச்சிரு. நீ சபிச்சுன்னா அவங்கள அழிச்சிட்டுனா நான் உனக்கு வெகுமதி தரேன், காசு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த யாரு பாலாக்கு அரசர் பீலேயாம் கிட்ட ஆளை வச்சு அனுப்பி சொல்றாரு. அப்ப பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். எட்டாவது வசனத்தை வாசிங்க பிரதர். என்னாகமம். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாம் எடுத்து தங்கினார். இங்க பீலேயாமை பார்க்க அந்த பாலாக்கு அந்த ராஜா அனுப்பின ஆளு போய் பார்க்க போறாங்க. அப்போ அவன் வாயின் வார்த்தையா சொல்றான், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் செய்வேன்னு சொல்றான். அவ்வளவு விசுவாசமா பீலேயாமுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அடுத்தது 18ல வாசிங்க. பீலேயாம்
பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியையும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. இது எவ்வளவு விசுவாசத்தோடு சொல்லுகிறான் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியே தேவனோட வார்த்தையை, கர்த்தரோட வார்த்தையை பாடுற பிள்ளையாம் கடைபிடிக்கிறாருன்னு நினைப்போம். ஆனா அது உண்மை அல்ல. அவர் சொல்றது ஒண்ணு, சிந்திக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அவருக்கு ஏற்ற ஒண்ணு செய்யறாரு, ஒண்ணு பண்றாரு. அவர் வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கும் அவர் பேசுவதற்கும் சம்மந்தமே இல்லை. அவர் பாலாக்கு தொடர்ந்து ஆசையை காமிக்கிறான். உனக்கு அது செய்யறேன், இது பண்றேன், உனக்கு நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன், சகல வசதியும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பாலாக்கு திரும்ப திரும்ப ஆசையை காமிக்கிறான் பீலையாமுக்கு. ஒரு கட்டத்துல அந்த பீலையாம் முடிவுறாரு, சரி நாம போய் என்ன பண்றேன், சபிக்கிறதுக்கு கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் நான் சபிக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடவுள் என்ன சொல்றாரோ அதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாயின் வார்த்தைப்படி சொல்றாரு. ஆனா வாயின் வார்த்தைப்படி அவர் பிள்ளையாம் நடந்துக்கல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்றாரு, மனசு மாறிடுறாரு. என்ன பண்றாருன்னா, சபிக்கிறதுக்கு கழுதையில அமர்ந்து போறாரு. அப்ப கழுதை அவனோட பேசிச்சு. உண்மையாகவே கழுதை பேசிச்சு. சத்தியம் அதுதான் சொல்லுது, வசனம் அப்படிதான் கூறுது. கழுதை பேசியும் கழுதை தண்டிக்குது அவனை, நீ பண்றது தவறுன்னு. அப்பயும் கழுதை பேசியும் திருந்தாத பிள்ளையாம். சில பேர் கழுதையிலும் ஒப்பிடுவாங்க, எப்படி நீ கழுதை மாதிரி பேசுற, கழுதை மாதிரி கணிக்கிற, நீ கழுதையான்னு. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான ஒரு ஜீவனா இருந்தாலும் அது சொல்லியும் அவன் பிள்ளையாம் கேட்கவே இல்லை. அப்படி கழுதை பேசியும் திருந்தாத பிள்ளையாம் ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னு, தேவன் என்னை சபிக்க விட மாட்டாரு, வேணா அவங்க சாபத்தில் விழுவதுக்கு நான் யோசனை சொல்றேன், ஐடியா சொல்றேன் அப்படிங்கிறாரு. என்ன ஐடியா தயார் பாத்தீங்கன்னா, நோவாபு ஸ்திரீகளுடனே பழக விடு, அப்போ அவங்க பழகி கல்யாணம் பண்ணுவாங்க, பாவம் செய்வாங்க, அவங்க அழைக்கக்கூடிய விக்கிரங்களுக்கு ஆராதனைக்கு போவாங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன அவங்க எல்லாருமே பாவத்துல விழுந்துருவாங்க அப்படின்னு ஐடியா தயார் பீலையம். ஆனா பீலையம் சொன்னதுக்கு வார்த்தை என்ன, பண்ற செயல் பாருங்க. நிறைய பொண்ணு வேணாம், 18ஆம் வருஷத்துல பார்த்தோம் இல்லையா, எனக்கு பொண்ணு வேணாம், வெள்ளியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னவரு, அவருடைய செயல் எப்படி இருக்குங்க, அப்படி எதிராக இருக்கிறது. நிறைய பேர் இப்படிதான் பூமிக்குரிய வாழ்க்கையில் பேச்சு ஒன்னா இருக்கும், செயல்பாடு ஒன்னா இருக்கும். கடைசியா பீலையாம் என்ன போதனை செய்தாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புஷ்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் இந்நடத்தில் உண்டு. இந்த வசனம் பாருங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கடைசியில் பாலாக்கு என்ன பண்றான், பீலேயாமுக்கு போதனை இந்த மாதிரி போதனை, தவறான போதனை கொடுத்து மக்களை இப்படி பழக விடுன்னு சொல்லிட்டு கடைசியில் யோசனை சொல்றான். என்ன ஆகும் அடுத்தது, என்ன ஆகும் 25ஆம் அதிகாரம். என்ன ஆகும் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிப்போம். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்தியோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களிட்ட பணிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள்.
ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. முதல் வசனத்துல இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள், பாவம் செய்ய தொடங்கினார்கள். அடுத்தது 2வது வசனத்துல அவர்கள் தங்கள் தேவர்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். கண்டிப்பா நம்ம அழைப்பார்கள். இது மாதிரி அழைக்கும் போது நம்ம ஒரு கள்ள போதனை சபையரோட தொடர்பில் இருக்கோம்னா நிச்சயமா கூப்பிடுவாங்க. நம்ம உலகம் எத்தனையோ நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களோட வழிபாட்டுக்கு கூப்பிடுவாங்க. கட்டாயம் அவங்க கள்ள போதனையில் இருக்கும்போது வாங்களேன் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்களேன் அப்படிம்பாங்க. அவங்களோட விருந்துக்கு அழைப்பாங்க. அப்போ ஒருவேளை கள்ள போதனை செய்கிறவங்களோட ஜெபம் பண்ணும்போது நாம் அதற்கு கண்ணை மூடி ஆமேன் அப்படின்னு சொன்னோம்னா வச்சுங்களேன், அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம ஆமேன்னு சொல்கிறோம்னா வச்சுங்க, அதை விட மோசமான செயல்பாடு இல்லை. என்னது, அவங்க தவறான போதனையில் இருக்காங்க. அவங்க செய்கிறது விக்கிரகாராதனை ஆகட்டும், தவறான கள்ள போதனை ஆகட்டும், அவங்க கூட ஜெபம் செஞ்சு ஆமேன்னா ஆமேன்னா அவங்க சொல்றதுக்கு அப்படியே நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க. ஒரு மரியாதை நிமித்தமா நம்ம ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறோன்றது வேற. ஆனா அவங்க செய்யற எல்லாத்துக்குமே நம்ம ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கூடாது. அப்ப நல்ல பிரசங்கம் பண்றவங்க நல்ல வசனம் தெரியும். ஆனா இவர் நமக்காக என்ன சொல்றது, சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா போதிப்பாங்க, நல்ல வசனம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க செல்லுகின்ற சபையோ இது செயல்படுத்த என்ன சொல்றது, பலி வணங்குற விக்கிரங்களுக்கோ நம்ம ஆதரிச்சு ஆமேன்னு சொன்னோம்னா அது செல்லுபடி ஆகாது. இது ஏறக்குறைய பாவத்துக்கு உரியது. நிறைய பேருக்கு இன்னும் புரியல. ஒரு நாமதம் கூட்டத்தில் கூப்பிட்டு நம்மளை பெருமைப்படுத்துறான்னு வச்சுங்களேன், போயிட்டு அங்கேயும் பிரசங்கம் போய் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு லாபம் வருதுன்னு வச்சுங்களேன், ஏறக்குறைய அதுவும் பாவத்துக்கு சமமானது. அதான் இந்த 2வது வசனத்துல சொன்னபடிதான், தங்கள் தேவர்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். அப்ப கூப்பிடுவாங்க கட்டாயம். நீங்க அவங்க உலகப்பா நட்பு இருக்கிறது தவறு இல்லை. அவங்க ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருப்பாங்க, விக்கிரங்களை வணங்குவாங்க, நாமளும் வேற வழியிலாம் போவோம். அவங்க செய்யற காரியத்துல நம்மளோட பங்கு இருக்கக்கூடாது, ஒதுங்கி நிற்கணும். நாம நீங்க முடிங்க கடைசியா வரோம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கணும். அதுல 3வது வசனத்துல இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டார். அந்த கோபத்தோட விளைவு பாருங்க, வசனம் 9ல அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். எத்தனை பேருங்க? 24,000 பேர் இறந்துட்டாங்க. எதனால? அந்த பெண்களை திருமணம் செய்தனால, அவங்க கூட வாழ்ந்ததுனால, அவங்களோடு புசித்ததுனால தேவன் கடவுள் அவங்களோட கோபத்துக்கு ஆளாகி 24,000 பேர்த்தையும் அழிச்சிட்டார். அப்போ நல்ல விசுவாசமாக பேசுவார்கள், ஆனா சில காரியம் வரும்போது அப்படியே அந்த வாழ்க்கை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், அதன்படி நாம வாழ்க்கையில் இருக்கணும். கேட்பது மட்டும் கேட்டுட்டு இது மாதிரியெல்லாம் எப்படி வாழ முடியும் பிரதர் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த வாழ்க்கை போய் எவ்வளவு லாபம் வந்தாலும் பீலாம் இப்படி செய்திருக்க கூடாது. அவன் பண்ண செயலால எத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்க? 24,000 பேர் அழிஞ்சிட்டாங்க. 24,000 பேர் ஒரே நேரத்தில் சாதனாங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய, அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு எல்லாத்துக்குமே ஒரு துயரமான சம்பவம் நினச்சி என்னதுங்க, கொரோனாவில் டெய்லியும் தங்க விலை மாதிரி இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு பயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க செய்தியில். அப்போ டெய்லியும் நம்ம துக்க செய்தி கேட்டே இருந்தோம். அதுமாரி ஒரே இடத்துல 24,000 பேர் இறந்ததுக்கு காரணம் என்னங்க? இந்த பீலையாமோட
2 மனசு தான் காரணம். சொன்னது ஒண்ணு, செய்தது ஒண்ணு. இது முதல் எடுத்துக்காட்டு. அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா பத்தி பார்க்க போறோம். சவுல் ராஜா நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், நல்லா தான் போயிட்டு இருந்தாரு. தாவீது வந்து கோலியாத்தை சாவடிக்கிறாரு. உடனே மக்கள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க? சவுல் கொன்றது 1000 பேரு, தாவீது கொன்றது 10,000 பேருன்னு. இது உடனே சவுலுக்கு பொறாமை ஏற்படுது. நேற்று வந்த சின்ன பையன் இவன் வந்து 10,000 பேர் கொண்டுறான், எனக்கு வெறும் 1000 தானா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வாழ விடக்கூடாது, இவனை சாகடிக்கணுமே திட்டமிடுறார். சவுல் பார்த்தீங்கன்னா சவுலோட பையன் யோனாத்தான். உலக பேரா பார்த்தீங்கன்னா யோனாத்தானும் தாவீதும் பார்த்தீங்கன்னா ஒரு உலக பேராம நல்ல ஒரு நண்பர்கள். வேதத்திலே பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய வகையில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனாத்தான் அண்ட் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. தாவீதும் யோனாத்தான். அப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னது தாவீது சொல்றாரு? ஸ்திரீகளுக்குள்ளே ஸ்நேகத்தை பார்க்கிலும் உன் ஸ்நேகம் எனக்கு அதிகமாக இருக்கின்றது. அவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். இவர் இந்த ஜோனாத்தான் வந்து சவுலுடைய பையன். அதுபோல அன்பு வைத்திருந்தார் தாவீது யோனாத்தான் மேல, யோனாத்தான் மேல. ஒரு கட்டத்துல யோனாத்தான் போய் அவங்க அப்பாவை போய் காம்ப்ரமைஸ் பண்றான். தாவீது வந்து கொல்லத்துக்கு நினைக்காதீங்க, அது பாவம், அவன் வந்து உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணல அப்படி காம்ப்ரமைஸ் பண்றான். அப்போ ஜோனாத்தானோட அவங்க அப்பா சவுல் வந்து காம்ப்ரமைஸ் பண்றப்போ என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் வசனம் 6. சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் போதும். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்டீங்க. அங்க யோனத்தான் வந்து அவங்க அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணும்போது இவர் சவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் மன்னிக்கவும் 6ஆம் வசனம். சவுல் யோனாத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். தாவீது நான் வந்து கொலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுவும் எப்படி சொல்றாரு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அப்படி சத்தியம் பண்றார், நான் வந்து அவனை கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா சத்தியம் பண்றது மட்டும் இல்லாம சொல்றது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சத்தியமான்னு பேச்சுவாக்கில். அது வேதவசனம் சொல்லுது சத்தியங்கிறது நம்ம பண்ணக்கூடாதுரா அப்படிங்குது. 99% பேர், முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா சத்தியம்பாங்க, அது பொய்யா தான் இருக்கும். உண்மையை சொல்றவங்க சத்தியம் பண்ண மாட்டாங்க. வேதத்தில் கூட மத்தேயு யாக்கோப்புல கூட சொல்லுது எதன் பேரிலும் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு. உள்ளதை உள்ளபடி இல்லதை இல்லை என்று சொல்லுங்க. ஆனா சவுல் வந்து அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திரும்பியும் தாவீதை கொல்றதுக்கு திட்டமிடுறார். அதுலேயே 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என் கேரியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் மறையாடுகளும் உள்ள கண்மலைகளின் மேல் தேடப் போனான். பாருங்க, இப்பதான் படித்தோம். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவர் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் திரும்பியும் பிளான் பண்றாரு தாவீதை கொல்றதுக்கு. மறுபடியும் வந்து கொலை செய்ய கிளம்பிட்டார். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அது என்ன ஆச்சுங்க? பிரயோஜனமே இல்லை.
இதே மாதிரி தான் நீங்கள் தியானம் அடிக்கும் போது 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கொலை செய்ய போவார். ஆனால் பேசிய வார்த்தை என்னாச்சு? செய்ய மாட்டேன்னு சொன்ன வார்த்தை என்னாச்சு? நாவினாலும் வசனத்தினாலும் மட்டுமல்ல, அன்பு செலுத்தக்கூடியவராய் சவுல் இருந்தாரா? இல்லை. உண்மையோ கிரியையோ யார்கிட்ட இல்லை? சவுல் கிட்ட இல்லை. இங்கேயும் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு கெபிக்குள்ள மாட்டிக்கிறார். ஒரு கெபிக்குள்ள மாட்டிக்கும் போது தாவீது நினைச்சிருந்தா அவரை கொன்றிருக்கலாம். ஆனா என்ன சொல்றது, தாவீது அது மாதிரி நினைக்கல. அவர் சொல்லிட்டார், தாவீது எனக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு சவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 24ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். தாவீது வார்த்தைகளை சவுலோடு சொல்லி கொடுத்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்த்தியும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய். போதும் 16ல தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே, மை டியர் சன் டேவிட் அப்படிங்கிறார். அவ்வளோ அன்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதில் பாருங்க, குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதார். அந்த அழுவ உண்மையானது தெரியல. சில பேர் ரொம்ப அழகா நடிப்பாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாதுங்க. பட்டு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்ம மறந்துடுறோம் பெருந்த நிறைய நேரத்தில். உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் யாரும் ஏமாற்ற தேவன் ஆசீர்வாதத்துக்கு தரமாட்டாரு. உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அது அடிப்படை உண்மை. கற்றுக்கிட்டது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்றா இருக்கக்கூடாது. அப்போது அது அழுது பொய்யா கூட இருக்கலாம். அது திரும்ப 17 வாசிக்கும்போது தாவீது பார்த்து, நீ என்னை பார்த்தியும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ தீமை செய்தேன். நீ அடுத்தது வாசிங்க 18. நீ எனக்கு நன்மை செய்தே என்று விளங்கு பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. 19. படி. ஒருவன் தன் மாட்டானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போய்விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிறைவேறப்படும் என்று அறிவேன். என்ன சொல்றாருங்க? நீ என்ன சொல்றது, இந்த ஒருவன் தன் மாற்றானை கண்டு பிடித்தால் அவனை சுகமே போய்விடுவானோ என்று நீ எனக்கு செய்த நன்மை கர்த்தர் உனக்கு நன்மை ஆசீர்வதிக்கிறார். நீ எனக்கு செய்த நன்மைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ராஜாவாக அப்படின்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதோட முடிஞ்சா திரும்பியும் 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. சவுல் எசிமோனுக்கு எதிரே வழியடியில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகிறதை கண்டு. போதும். திரும்பியும் பாருங்க என்ன சொன்னார். இப்போதான் சவுல் சொல்றாரு, நீ நீதிமான், நீ தான் அடுத்த ராஜா, நீ தான் மானே தெரியும் புகழ்ந்தாரு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா பழைய கூடி கருவத்தை அடிக்கிற மாதிரி திரும்பியும் அவர் பண்ற பாவத்தை தான் பண்றாரு. திரும்பியும் இப்படி நிறைய பேரோட வாழ்க்கை சொல்றது என்னன்னா, செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. அதான் திரும்ப அதே வசனம் தான். நாவினாலும் வசனத்தினாலும் சொல்வதான, ஆனா உண்மையிலும் கிருவியிலும் வரும்போது ஒன்றும் இல்லாம போயிடுறாங்க. நாவினாலும் வசனத்திலையும் சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலும் கிருவியிலும் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவாங்க. அது தவறு. ஒரு முறை இதை செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம்னு அதுல உறுதியா இருக்கணும். உபதேசத்தில் உறுதியா இருக்கணும், சத்தியத்தில் உறுதியா இருக்கணும், மாற்று கருத்து இருக்கக்கூடாது. பிரசங்கத்தை கேட்கும்போது எப்படி வாழலாம்? இப்போ பிசாசிடம் என்ன சொல்றது, பிசாசிடம் போகக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது,
சபை கூடி வருகை விட்டு விடுவது போல அது மாதிரிலாம் நிறைய செய்தி கேட்குறோம். அப்படி சேர்க்கிற செய்திப்படி நான் நடக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். கேட்குற பிரகாரம் அதோட விட்டு விடாமல் அந்த கேட்டு உணர்வு அடைந்து அது உண்மையாகவே ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கையாக போயிடும். கேட்குறபடி நடக்கணும். அதுபடி கேட்குறபடி கேட்டு நாம் நடக்காமல் இருந்தோம்னா அது ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையாக போயிடும். அப்போ தேவனோட வார்த்தை எதற்கு பிரயோஜனப்படுகிறதுனா அதை உண்மையாகவே நாம் மனம் திரும்பணும். அதை கேட்டு அப்படியே நம்ம மனம் திரும்பணும். சில நேரங்களில் நாம் யோசிப்போம், யாராவது உபதேசத்தில் பலவீனமாக இருப்பான்னு வச்சுங்களேன், அவர்கள் போதனை மூலமாக மறைமுகமாக சொல்லி அவங்கள எப்படியாச்சும் நம்ம மனம் திருப்பிடலாம், நம்ம டைரெக்டாக சொல்ல கோச்சிக்குவான்னு சொல்லிட்டு செய்தி மூலியமாக சொல்லவும் மாற்றம் இருக்காது. பிறகுதான் தெரியும், அவரை டைரெக்டாக கூப்பிட்டு நீங்கள் 1/2 மணி நேரம் நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணாலும் அவர் திரும்பி பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ நேரடியாக கேட்டு திருந்தாதவர் மறைமுகமாக சொல்லி திருந்தவ போவார். அப்போ வசனத்தை கேட்டபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் திருந்துட்டேன் சொல்லி திரும்ப திரும்ப நாம் பாவத்தில் ஈடுபட்டோம் என்றால் அது பயனில்லை. இப்போ நம்ம அடுத்தது 3வது எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்குறோம்னு சொல்கிறேன், யூதாஸ் காரியத்தை பற்றி. யோவான் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 5. இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விட்டு கருத்தருக்கு கூடாமல் போனதென்னே என்றார். மன்னிக்கும் யோவான் 13:5. பின்பு பாத்திரத்தை தெளிவாக்கு, சீசருடைய கால்களை கழுவும், தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பின்பு பாத்திரத்தை தண்ணீர் வார்த்து சீருடைய கால்களை கழுவும், தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். மரியாள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பரிமள தைலத்தை வச்சு ஆண்டராய் அந்த நல்லதம் என்னும் பரிமள தைலத்தை ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து பாதத்துல தன் முடியால் துடைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீ இதை விற்று யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, அந்த தைலம் அவ்வளோ காஸ்ட்லியாமா, இந்த தைலத்தை நீ விற்று நீ யாருக்காச்சும் உதவி பண்ணிக்கலாமே அப்படின்னு. இப்போ இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே நமக்குலாம் என்ன தோணும், யாரோ ஒருத்தர் மனுஷன் ஏழைகளுக்கு குறித்து கவலைப்படுறாரு அப்படின்னு தோணும். அது யாரு அப்படிங்கிறது 4வது வசனத்தில், அதுலேயே 4வது வசனத்தில் படிங்க. போஜனத்தை விட்டிருந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, மன்னிக்கவும் 3 படிங்க. 3 தம்முடைய கையை பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போவதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டிருந்து வஸ்திரங்களை கழற்றி. இருங்க, நான் தப்பா சொல்லிட்டேன். யோவான் 12 தான். யோவான் 12:5 ஃபர்ஸ்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டு தரித்திரத்தை கொடாமல் போனது என்றான். இப்போ நான் சொன்ன இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரு கொடாமல் போனது என்ன என்றான். அதான் இது நான் சொன்னதுதான். மரியாள் அவங்க அந்த தைலத்தை அந்த இயேசு கிறிஸ்துவ பாதத்துக்கு தடவுறாங்க. தடவும் போது ஒருத்தர் சொல்றாரு, இதை விற்று யாருக்காவது கொடுத்துக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாமேன்னு. இது யார் சொல்றாங்கிறத நம்ம இந்த முந்தின வசனத்துல 4வது வசனத்துல படிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்கப்பட போயிருவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து. யார் சொல்றாங்க இதை சொல்றது? யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், அவர் எப்படிப்பட்ட ஆள்னு. அவர் சொல்றாரு, இதை விற்று நம்ம யாருக்காவது பிரயோஜனமா ஏழைகள் உதவி பண்ணலாமேன்னு. அது என்ன நோக்கத்தோட சொல்றாருங்க? 6வது வசனத்துல படிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அவன் யாருங்க? அவன் திருடேங்கிறாங்க. அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லல, அவன் உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணத்துல சொல்லல. அவன் திருடனானபடினால், அவன் திருடன். அப்படியே என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அவனுக்கு? இந்த 300 காசுக்கு நம்ம 5வது வசனத்துல படிச்சோம் இல்லையா, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரக்கு கொடுக்கலாம்னு சொல்றாருல. ஏன் சொல்றான்?
300 விட்டுருன்னா 200 சாவது காமிச்சு 100 தான் பேக்கெட்டில் போட்டுவான். அந்த எண்ணத்தெல்லாம் சொல்கிறான். இன்று கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர் இது மாதிரி இருக்கோம்? உதட்டில் பேசுவதை கிரியில் காமிக்கிறோமா? வசனம் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா நம்ம கோபப்படக்கூடாது. போய் வீட்டில் போயிட்டு வீட்டுக்கார அம்மாவை போய் கடிக்கடி கடிக்கிறது, வீட்டுக்கார அம்மா வந்து கணவரை கடிக்கடியும் கடிக்கிறது, இங்கே இங்கே சமாதானமாக காமிச்சிக்கிறது, சோத்திரம் பேதன்னு சொல்லிட்டு சோத்திரம் சொல்லிட்டு வசனத்தில் கேட்டு கோவப்படக்கூடாது. நம்ம இன்னைக்கு செய்தி கேட்டு போகிறோம். வீட்டில் போயிட்டு சமாதானமாக இருந்தால் சந்தோஷம். போயிட்டு திரும்பி பழைய மாதிரியே இருந்தோம்னா அது நல்லதா? போய் ஊழியர் போய் அட்வைஸ் பண்ணாருன்னா உங்களுக்கு போங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊழியரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கிறிஸ்தவன் எப்படி வந்து வேலை செய்யணுங்க? வேலை செய்யறது இடத்துல உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும் எப்படிங்க? திருடக்கூடாது. திருடுறதுனா என்ன? ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறது, மற்ற பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறது தான் திருடுறது நம்ம நினைப்போம். ஆனா அது மட்டுமல்ல. 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரம் நீ வேலையில முழுமையா ஈடுபடணும். நேரத்தோடு அங்கே போய் முதலாளி சம்பளம் தரத்துக்கு நீ முழுமையாக 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், முழுமையாக வேலை பார்க்கணும். நேரத்தை கடத்தினா அதுவும் திருட்டு தான். வாங்குற சம்பளத்துக்கு 8 மணி நேரம் முழுமையாக நம்ம ஈடுபடுத்திக்கணும். அதை விட்டுட்டு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை கடத்துறோம்னா அவ்வளோதான், நீ அதுவே திருட்டு தான். ஒருவேளை கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யும் போது அதுக்கான வரும் பணத்தை நியாயமான முறையில் அதை பயன்படுத்தலைன்னா அதுவும் திருட்டு. ஒரு கிறிஸ்துவுக்குள் வேலை பார்க்கும்போது அநியாயமான முறையில் சம்பாதிச்சானா அதுவும் திருட்டு. அப்படின்னா நல்ல வேலையை செஞ்சு அந்த கையின் பிரயாசத்தை நம்ம அனுபவிக்கணும். உதட்டில் யூதாஸ் என்ன சொன்னான்? உதவி செய்யற மாதிரி மனதாக இருந்தான். ஆனா அவன் வந்து திருடன். மனதில் லெவலில் திருடன், உதட்டு லெவலில் வந்து உதவி செய்யற மாதிரி எல்லாத்துக்கும் காமிச்சுக்கிட்டான். அப்போ வசனம் மட்டும் போதுமா? ஒன்று உண்மையா இருக்கணும், மற்றொன்று கிரியை நம்ம வெளிப்படுத்தணும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். சும்மா ஆசீர்வாதம் வருமா? நல்ல வசனம் கேட்கும்போது நிறைய பேர் மனமாற்றம் அடைகிறார்கள்னா அது நல்ல சந்தோஷம். ஆனால் அது எல்லோரும் சபையில் எல்லோரும் ஆக வேண்டும். என் குடும்பத்தில் நான் மட்டும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் செய்தி கேட்குறேன், அதோட முடிஞ்சிச்சா? குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து மாறணும். அதுபோல சபையில் எல்லாரும் வசனத்தை கேட்குறோம்னா அதை அப்படியே கடைப்பிடிக்கணும். அப்போதான் எல்லாத்தோட எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். சபையை முடிச்சுட்டு போகும்போது உலகப்பா நிறைய காரியம் வரும். அப்படி எங்கேயாவது இந்த வார நாட்களை சந்திக்கிறோம்னா நம்ம அன்பை பகிர்ந்துக்கலாம், சபை காரியங்களை குறித்து ஆலோசனைக்கலாம். வெறும் வசனத்தை மாற்றம் அல்ல, கேட்பதில் அதில் பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம ஏதோ கடமைக்கு போதிப்பதும் கேட்பதும் பிரயோஜனம் அல்ல. பலன் கொடுக்க வேண்டும், பயிரை முளைப்பிக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கும் பயிர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம். நான் மட்டும் அடைஞ்ச பலனை என்னோட வச்சுக்காம என் கூட இருக்க உலக நண்பர்களும் நம்மளால முடிஞ்ச கிரியையை காமிக்கணும். நம்ம அன்பை பகிரணும், கிறிஸ்துவுக்குள்ள அன்பை பகிரணும். ஆனா வளர்கின்ற முள்ளு செடியாதான் இருப்பேன், யாருக்கும் பிரயோஜனம் இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னங்க? கவர்மெண்ட் என்ன சொல்லுது? முள்ளு செடிய புடிங்கி எறியணும்னு சொல்லுது, முள்ளு செடிய. ஆனா முன்னும் முள்ளு செடியா தான் இருப்போம்னா என்ன அர்த்தம்? அந்த முள்ளு செடியை பிடுங்கி கிரியா நம்ம மாற்ற வேண்டும். அடுத்தபடியாக ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். கிரியை தான். நீங்க வசனத்தை மனப்பாட வசனம் ஒப்பிக்கலாம். சின்ன வயசுல இருந்து எங்க இருந்து தூக்க தெரிஞ்சுக்கிட்டு வசனத்தை சொல்லலாம், வாரம் கலந்துக்கலாம் நீங்க. ஆனா அந்த கேட்கிற வசனத்தை படி நாம
நடக்கிறோமா நம்மளை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அப்போ தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகக் கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதுமுதல் பாக்கியவான்கள் என்றிருந்து அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். போதும் பிரதர். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கின்றவர்கள் இது முதல் பாக்கியவான் என்றது. கர்த்தருக்குள் மரிக்கணும் யாருங்க? இது முதல் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்லாம் எப்படிங்க? வசனத்தை கடைப்பிடிக்கணும். ஞானஸ்தானத்துக்கு பிறகு வசனத்தை கடைப்பிடிக்கணும். வாரந்தோறும் சபையில கலந்துக்கணும். நம்ம கிரியை அந்த வசனப்படி கிரியில் இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து திரும்பி பாவத்தில் இருந்தானா அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப கர்த்தருக்குள் மரிக்கின்றவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. அதேபடி தொடர்ந்து அதுல அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழித்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் கிரியைகள் அவர்களோட என்ன ஆகுங்க? அவருடைய கிரியைகள் அவரோட கூட போகும். கிரியைன்னா என்னங்க? நாம் செய்த செயல்பாடு கூட வரும், பேசிய வார்த்தைகள் கூட வரும், யாரை ஏமாத்தினமோ அதுவும் கூட வரும், எல்லாம் கண்டிப்பா கூட வரும். அப்ப நமக்கு எல்லாம் பயம் இருக்க வேண்டும். வசனத்தின்படி கிரியையாய் உண்மையாய் இருக்க வேண்டும். இங்க ஒண்ணு பேசிட்டு பீலையாம் போல, சவுலை போல, யூதாசை போல மாற்றி செயல்பட்டால் அது பயனில்லை. இது வரைக்கும் நம்ம 3 எடுத்துக்காட்டு பார்த்தோம். 3 எடுத்துக்காட்டு உதட்டவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாருமே உண்மை நேர்மையா இருந்து காமிச்சாங்க. ஆனா அவங்க செயல் விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா இருக்கும். அப்ப என்ன பேச போறோம் அதுல உறுதியா இருக்க வேண்டும். என்ன சொல்றோமோ அதுல உறுதியா இருக்கணும். மாற்றம் ஏற்படணும். தப்பு அப்படின்னா அது மாற்றம் ஏற்படணும். நல்லதுக்கு மாற்றம் தேவையில்லை. தப்புன்னு மனசுல படுது, வேத வசனப்படி இல்லை அப்படின்னா உடனே நம்மள மாற்றிக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9 படிக்கின்றது. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சகல நற்குணத்திலும் நீதியிலும், மூன்றாவது என்னங்க? உண்மையிலும் விளங்கும். அப்படின்னா என்னங்க? உண்மைதான், உண்மையா இருக்கணும். கிரியையும் உண்மைதான் ஃபர்ஸ்ட். நான் வசனத்துல எக்ஸ்பர்ட், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த வசனத்தைப்படி நாம் இருக்கோமா, உண்மையா இருக்கோமா? உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் தான் இங்க தேவை. பொய்யான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. மன திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை போகிற வழி கரெக்டு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படி சிந்தித்து பார்க்கணும். இறுதியாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9-11 வரை வாசிக்கிறோம். தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தெரிவிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறதுக்கு அரிதாய் இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய 9ஆம் வசனம். தாம் பூர்ணனா இருந்த பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி, மன்னிக்கவும், அதே எபிரேயர் 4:9-11. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாவிலும் கீழ்ப்படையவனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கப்படுவோம்.
ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலாக இருக்கிற காலம் இனி வருகிறது. இளைப்பாறுதல் என்னங்க? ரெஸ்ட் எடுக்கிற காலம் வரும். அடுத்தது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியை முடித்து ஓய்வான். உங்களோட கிரியை தான் கடைசி எப்படி முடியுதுங்க? நீங்கள் என்ன கிரியை செஞ்சீங்களோ அதில் தான் நீங்கள் வந்து இளைப்பாறுவீங்க. ஆகையால் அந்த திருசாண்டத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசித்து ஜாக்கிரதையாக இருக்கடவோ. அப்போ இன்றைக்கி நம்ம படித்த 3 எடுத்துக்காட்டுகள் படி நம்ம படித்தது எல்லாமே வேத வசனத்திலிருந்து உள்ள எடுத்துக்காட்டு தான் படித்தோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. வாயின் வார்த்தை ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. கிரியையினாலும் அந்த வசனத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 1 யோவான் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 3:18 படிச்சிங்க இல்லையா? இதுதான் நீங்கள் நம்ம படித்த தியானித்த பாடம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ. அப்போது நம்ம எப்பொழுதுமே வாரந்தோறும் நம்ம சபை கூடி வரும்போது இங்கே எப்படி நம்ம ஒரு சபையார் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் சகோதரர் யாராச்சும் மூத்த சகோதரர் யாராச்சும் நமக்கு வந்து தேவ வசனத்தை தியானிக்கிறாங்க. அதை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம அப்படியே வந்து கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற நம்ம அப்படியே அதை வந்து கடைபிடிக்க வேண்டும். எப்பொழுதுமே கிரியினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற வேண்டும். செயல் ஒன்று சொல்றது ஒன்று, செயல் ஒன்று இருக்கக்கூடாது. இதுதான் நாம் இன்னைக்கு தியானித்த பாடம். கேட்ட வசனத்தைப்படி நாம் நடக்க பிரயாசப்படுவோம். இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்ட சபையார் யாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.